இது 1996 காலகட்டம். இந்த சம்பவம் தமிழகத்தையே கலங்கடிக்கணும் அப்போ யாருக்குமே தெரியல. இச்சம்பவம் சிதம்பரத்தில் நடந்தது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பொன்னுசாமியோட மகன் தான் பொன் நாவரசு. இவரோட மகனை மருத்துவத்தில் படிக்க வைக்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை. அதனால் இவரை சிதம்பரத்தில் இருக்க ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் படிக்க வைக்கிறாங்க. அப்போ தான் நாவரசுக்கு முதல் செமஸ்டர் முடிஞ்சிருக்கு. தீபாவளி லீவும் வருது. அதனால் நாவரசு தீபாவளி லீவுக்காக சென்னை செல்லலான்னு அவர் அப்பா கிட்ட சொல்கிறாரு. தன் மகன் வருவான், தீபாவளியை குடும்பத்தோடு கொண்டாடலான்னு அவரோட அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் நாவரசு அவர் குறிப்பிட்ட நேரத்தில் வரல. இதனால் சென்னையில் இருந்து சிதம்பரத்துக்கு சென்றார் அவரோட அப்பா பொன்னுச்சாமி. அவர் தன் மகன் படித்த விடுதிக்கு சென்றார். அங்கே கதவு உள்ளார தாழ்பால் போட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சார். பொன்னுச்சாமி உடனேயே அருகில் உள்ள காவல்துறைக்கு புகார் அளித்தார். காவல்துறை தீவிர விசாரணையை தொடங்கினாங்க. அப்போ தான் மஜிஸ்ட்ரேட் முன்னாடி நாவரசுவோட சீனியர் மாணவன் ஒருவன் ஆஜரானான். அதாவது தான் நாவரசை கொன்னதாகவும் சொன்னான். உடனே போலீஸார் அவரை மஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தினாங்க. ஆனால் அவர் எதுவுமே பேசலை. இரவு மெல்ல மெல்ல வாயை திறக்க ஆரம்பித்தார். அவர் சொன்ன ஒவ்வொரு பதிலும் போலீஸாரையே நடுங்க வச்சு தான். ஆமாம், அவர் பேர் ஜான் டேவிட். இவர் தான் நாவரசை கொடூரமாக கொன்னார். 96 காலகட்டங்களில் தான் தமிழ்நாட்டில் ரேகிங் அதிகமாக இருந்தது. இந்த சமயத்தில் ராஜா முத்தையா கல்லூரியிலையும் இது விதிவிலக்கல்ல. ஜான் டேவிட் கல்லூரியில் சீனியர் மாணவர் ஜூனியர்ஸை தொடர்ந்து ராகிங் பண்ணியதாகவும் அதில் ஒருவர் தான் நாவரசன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாவரசை தன்னோட தந்தை பேராசிரியர் என்பதை ஜான் டேவிட் கிட்ட சொல்கிறாரு. இது ஜான் டேவிட்டுக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. இதை ஒரு பகையாகவே அவர் வளர்த்துட்டு வந்தார். இப்போ தான் தீபாவளி லீவில் சந்தோஷமாக ஊருக்கு போகலான்னு இருந்த நாவரசை தன்னுடைய அறைக்கு கூட்டுட்டு போய் ராகிங் செய்ய முயற்சிக்கிறாரு. இதை எதிர்த்த நாவரசுவை சராமரியாக தாக்குறாரு. அங்கேயே மயங்கி விழுந்து நாவரசு உயிரிழக்கிறாரு. இந்த கொலையை எப்படியாவது மறக்க வேணும்னு தன்னோட மருத்துவ உபகரணங்களை கொண்டு நாவரசுவை துண்டு துண்டாக வெட்டுறாரு. தலை, கை, கால்னு ஒவ்வொரு பாகமாகவும் தனித்தனியாக வெட்டி முடிக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாகங்களை வீசுகிறாரு. தலையை கல்லூரிக்கு பின்புறம் உள்ள சாக்கடையிலையும், கை கால்களை ஒரு குட்டையிலையும், உடம்பு பகுதியில் சென்னையில் உள்ள ஒரு மாநகர பேருந்துலையும் விட்டுட்டு வராரு. இதை முடிச்சுட்டு அடுத்த நாளே சிதம்பரமும் திரும்புகிறாரு. இதையெல்லாம் அவர் தன்னோட வாக்குமூலத்தில் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து ஜான் டேவிட்டுக்கு தீர்ப்பு வருது. அதில் கடலூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இவருக்கு இரட்டை ஆயுள் கொடுக்கணும்னு பரிந்துரைச்சாங்க. ஆனால் இவர் மேல்முறையீடு செஞ்சதில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் இவரோட தண்டனையை ரத்து செஞ்சாங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறம் தமிழக அரசு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் போராடி கடலூர் செஷன் நீதிமன்றம் அந்த தண்டனையை செல்லுன்னு டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்தாங்க. இதுக்கப்புறம் தமிழகத்தில் ரேகிங் கலாச்சாரம் ரொம்ப குறைஞ்சிது. இவரால் ஒரு இளம் மருத்துவர் கொல்லப்பட்டது தமிழகத்தில் அந்த சமயத்தில் பெரிதாக உலுக்கியது. டெல்லி உச்சநீதிமன்றம் தடையை ரத்து செஞ்சது. இடைப்பட்ட காலத்தில் இவர் ஒரு பாதிரியார் தொண்டாட்டிருக்காருன்னு கூறப்படுது. இவரோட பாவங்களை நீக்கிறதுக்காக தான் இவர் அப்படி செஞ்சாருன்னு கூறப்படுது. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் திரும்புவோம். நன்றி.